பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ஏர் சென்னை அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், கௌசர் நியாஷ் 10 திராம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், யஷ்வர்லால் அவர்கள் ரூ. 40 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கூடவே நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ற ஒருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றியை அறிவிச்சிட்டாரு. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஜெயிச்சாச்சு. அதான் அவங்க கிட்ட என்னங்க இருக்கு, எல்லாமே அழிச்சாச்சு. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நினைச்சோம்னா ஆஃப்டர்நூனுக்குள்ள ஃபுல்லா முடிச்சிடலாம். 1 மணி நேரத்துக்குள்ள லிட்ரலா அந்த நாடை திருப்பி ரீபில்டு பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற தலைவன் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அறிவிச்சிருக்காரு. உண்மை அதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகேஎம்டிஓ, யூகேன்றது யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆபரேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு வெசலுங்க 11 நாட்டிக்கல் மேல் தொலைவில் ஒமனோட கோஸ்ட் பகுதியில் அடிச்சுட்டாங்க. 2வது வெசலுங்க 50 நாட்டிக்கல் மேல் தொலைவில் துபாய் யுஏஇ பக்கத்துல வந்து பண்ண அடிச்சுட்டாங்க. அதுவும் அதுல 35 நபர்கள் இருந்தாங்க. நாங்க ரெடி பண்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அடுத்தது அதே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஜெபலே அலி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துல அதோட வடக்கு பகுதிகளில் வந்து பார்த்தா ஒன்று அடிச்சுட்டாங்க. ஸோ இது போல மிசைல்களை யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம நேத்திக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஷர் சவுத்தன் ஈராக்ல நம்ம காலையில பதிவுல கூட பார்த்திருப்போம். ஈரானோட சூசைட் போட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு அமெரிக்காவோட ஆயில் டேங்கர் மேல 39 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ அப்பாவி பொதுமக்கள், ஆயுதம் ஏந்தாத நபர்கள் தான் அதிகமா உயிரிழப்புகள் வந்து பண்ண செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் பண்றதும் சரி, ஈரான் தாக்குதல் பண்ணலையும் சரி, இது போல அப்பாவி பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. அது போல இப்ப வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்புறம் இந்த பெர்ஷியன் கல்ஃப் இந்த பகுதிகளில் மொத்தம் 20 இன்சிடென்ட் இது போல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இந்த யூகேவோட அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து இந்தியாவோட கப்பல்கள் போறதுக்கு அனுமதி அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. புஷ்பக், பிரைமல் போன்ற கம்பெனிஸ்லாம் அந்த கப்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஈரான் தரப்பு வந்து அவங்க சீனாவோட அலோவ் பண்ணது சீனா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா 11ல இருந்து 12 மில்லியன் பேரல் வந்து பாத்தீங்கன்னா சீனா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா என்னதான் இந்த ஈரான்ல ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சீனாவோட கப்பல்கள் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட கப்பல்களும் போகும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். இதுல என்னன்னா ஸ்பெயின் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேலும் அழுத்தங்கள் யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு வந்து பண்ண போட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமசிஸ் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதுவும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அம்பாசிடர் எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டுக்கலாம். நம்மளோட எம்பசி ஏன் தெல் அவீவ்ல இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல அவங்க தரப்பு வந்து ஒரு அழுத்தங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன CNN ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ரஷ்யா வந்து ஈரானுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒன் வே நேவல் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுங்க. மாஸ்கோ கத்துக்கிட்டது இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில, ரஷ்யா கத்துக்கிட்டதை ரஷ்யா ஈரானுக்கு சொல்லி தராங்க. எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து தப்பிக்கலாம், என்ன மாதிரி ட்ரோன்கள் அனுப்பிச்சோம்னா எப்படி போய் அடிக்கணும், கோஆர்டினேட்டட் கம்பைன் ஸ்ட்ரைக் எப்படி பண்றது அப்படிங்கிறதுலாம் அவங்க கத்துக்கிட்டது ஈரானுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எப்படி ஓவர் ரைட் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்ப ஈரான் கிட்ட இருக்கனால ரொம்ப வேகமா வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் சும்மா ரஷ்யா உள்ள இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ உக்ரைனை கொண்டு வந்து இதுல சேர்த்து விட்டுறலாம் அப்படிங்கிறதோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனோட ஆளுகள் வந்திருக்காங்க, ஜோர்டன், சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்திருக்காங்க, பல நபர்கள் வந்திருக்காங்க. இப்போ இதில் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காக்கு ரஷ்யாவை கொண்டு போய் யூரோப்ல சேர்த்து விட்டு, இந்த யூரோப்பை கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட்ல சேர்த்து விட்டு, ரஷ்யாவை பிடிச்சி கொண்டு வந்து ஈரான்ல சேர்த்து விட்டு எல்லாம் அடிச்சுங்க பார்ப்போம் அப்படிங்கிறதோட வந்து பண்ண வேலையை காட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிரைமரி இன்வெஸ்டிகேஷன். அமெரிக்காவோட டாமஹாக் மிசைல் தான் ஈரானோட அந்த பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல மினார் பகுதியில் அடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மேற்கு மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னங்க கன்ஃபார்ம் பண்றது பார்த்தாலே தெரியல, பட் இருந்தாலும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்த டாமஹாக் மிசைல் எல்லாத்துக்கிட்டே இருக்குங்க, அதெல்லாம் பழசு, நிறைய பேத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போது தெரியாதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இது போல கிளைம் வந்துட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஈராக் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிருக்காங்க விக்டோரியா பேஸ்ல. ஸோ ஈராக் பகுதியில ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல்லாம் ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு.
திரும்பவும் வேவ் பை வேவா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் உதிரி பாகங்கள்லாம் உதிரி போய் விழுந்து மத்திய இஸ்ரேல் பகுதிகள்ல அதிகமான சேதங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல ரஷ்யா ஈரானை சப்போர்ட் பண்றாங்க. கரெக்ட் தானே? அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப மீடியால பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. மீடியான்னு சொல்ல முடியாது, யூடியூப் சேனல் நினைக்கிறேன். பிரபலமான நபர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நார்மலா பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுங்க ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ம். அது எங்க கொண்டு போய் விட போகுது? இதை நான் சொன்னேன், ட்ரம்ப் அவர்கிட்ட வேர்ல்டு வார் 3க்கு போகும் அப்படின்ட்டு. ஆனா அவர் கேட்கல. அது இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? 3ஆம் உலகப் போருக்கு போயிரும். கொஞ்சம் கம்முனு இருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தார் தெரியுங்களா? இப்ப அத ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்புக்கு சொல்றாராம். ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அது 3ஆம் உலகப் போர் தானே அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஷ்யா ட்ரூப்ஸை ஈரானுக்கு கூட அனுப்பலாம். சரிங்களா? மாஸ்கோ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானோட ரெஜிமுக்கு ட்ரோன்கள் குடுக்குறாங்க, மிசைல்கள் குடுக்குறாங்க. ஆமா, எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இவேடு பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி தராங்க. இஸ்காந்தர் மிசைல்லாம் எப்படி கத்துக்குச்சோ, அதே போல ஈரானோட மிசைல் வேலை செய்யறது புரிஞ்சுக்க முடியுது. இங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா? சிமிலர் பேட்டர்னா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்க அதிகப்படியான ஆயுதங்கள் குடுத்துட்டே இருப்பாங்க. ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்காவோட உதவிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள். அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நின்னா நிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இழுத்துட்டே தான் போகும். இது குளோபல் வாரா மாறும், எஸ்கலேட் ஆகும். இத கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவது இந்த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் உலகப் போருக்கு இப்போதைக்கு ரெடி இல்ல. அது பாசிபிள் இல்ல. பட் இருந்தா அதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவும் ஈரானும் கோஆபரேட் பண்ணி ட்ரோன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய த்ரெட் அமைதிக்கு அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள். அது ட்ரம்ப் அவர்களுக்கு இதுக்கு மேல எப்படி இந்த பிரச்சனைய முடிக்கிறதுன்னு தெரியல. ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா பேச்சுவார்த்தைகள்ல எல்லாம் சுமூகமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லா தான் நடக்குது, எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம்? ரஷ்யா ஈரானுக்கு உதவிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம உக்ரைனுக்கான ஆயுதங்கள் இது போல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவங்க தரப்பு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இல்ல, எதுவும் பண்ற மாதிரி இல்ல. ஆனா உக்ரைனோட அதிபர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு தெரியுங்க, பண்றாங்க, பார்த்தாலே தெரியலையா? அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ணல நாங்க. நாங்க பண்ணுவோம், ரிசல்ட் கொடுப்போம் பாருங்க. அந்த டைம்ல எங்களோட ஒர்க் என்னன்றது தெரியும், ராணுவ ஒர்க் என்னன்றது தெரியும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவரும் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்ல, இங்க மிடில் ஈஸ்டுக்கு மட்டும் இல்ல, ஜெலன்ஸ்கி அவர்களோட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனோட ராணுவ வீரர்களை ட்ரெயின் பண்ண போறாங்க. அதுவும் 2029ல ரஷ்யா வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ராணுவ வீரர்கள் அங்க போய் ஜெர்மனியை ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா இப்போ கரண்டா இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நவீன உலகத்துல நவீன வார்ஃபேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணது களத்துல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தான். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், கொடுப்போம். காம்பேட் ஆபரேஷன்ஸ் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத சொல்லி தருவோம். ஏன்னா நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம். பேட்டல் ப்ரூவன் அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. இதை யார் சொன்னாங்க? ஜெர்மனிக்கு போய் உக்ரைன் உதவுவாங்கன்றது சொல்றது ஜெர்மனோட ஒரு லூட்டினன்ட் ஜெனரல் ஃபியூடிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹெவியா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது ஈரோப், கீழே மிடில் ஈஸ்ட் இப்ப சேர்த்து விட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசியா நாடுகள் அப்படிங்கிறது போல விஷயங்கள் இருக்கு. எப்படி அமெரிக்கா இது போல வேலைகள் செய்ய போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்தியாவான நம்ம கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தேவை, நட்பு ரீதியா தேவை. அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கு, அது வழியா அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க. ஏன்னா சீனாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அண்டை கொடுக்கறதுக்கு இந்த கான்டினென்ட்ல இங்க அடிச்சுக்கிறாங்க. சைனாக்கு பெருசா இருக்கு மாதிரியான ஒரு கான்டினென்ட் நம்ம தானே. ஸோ இந்த சைட்ல இருக்கிறவங்கள அடிச்சுங்க பாருங்க, எல்லாம் ஜாலியா அடிச்சுக்கங்க அப்படிங்கிறது போல வந்து கோத்து விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்றீங்க, ஏன் ஈரானுக்கு இப்படி பண்ற, பகல்காம் அட்டாக் பத்தி எல்லாம் பேசுனீங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1970 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கப்பலை கட்டிட்டு வந்தாங்க. இதே போல பிரிட்டன் படைகளா வந்தாங்க. அப்போ நம்ம எஸ்ஓஎஸ் பண்ணும்போது ரஷ்ய படைகள் வராம இருந்திருந்தாங்கன்னா இப்ப ஈரான்ல என்ன நடக்குதோ அதே போல நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அந்த அந்த மாதிரியான போர்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா யார் சைட்ல இருந்தாங்க? இஸ்லாமாபாத் பக்கத்துல தொடர்ந்து சப்போர்ட், டிப்ளமேட்டிக் சப்போர்ட், பண உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
1965 இருக்கட்டும், 1971 இருக்கட்டும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் எப்படி வந்துச்சு? டெக்னாலஜி ஒருத்தவங்க குடுத்தாலும், செய்யறதுக்கான பணம் யாரு குடுத்தாங்க? இத நீங்க மேற்கு மீடியாக்கள்ல நீங்க போய் தேடி பார்த்தீங்கனாலே, மேற்கு மீடியாக்களே சொல்றதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. யாரு குடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் அமெரிக்கர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் குடுத்திருப்பாங்கன்றது போல. இப்ப அந்த டைம்லலாம் ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அந்த டைம்ல ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யாரு? இப்போ யார் ரெய்சா பல்லவி அவர்களோ அதே போல செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அது என்ன நடந்துச்சு? அந்த கிங்டம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஈரான்ல கிங்டம் ஆட்சி இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ராஜா? அந்த டைம்ல பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. லாஜிஸ்டிக் சப்போர்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. மேற்கு நாடுகளோட ஆயுதங்கள் தங்கு தடை இல்லாம பாகிஸ்தானுக்கு போகும். இதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப திரும்பவும் அதே ராஜா ஆட்சி அங்க வந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் என்ன செய்வாங்க? மத்த நபர்கள் என்ன செய்வாங்க? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் என்ன செய்வாங்க? ஈரான் இப்ப செவுரா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, பாக் பேக்ட் போட்டிருக்கிறது பாகிஸ்தானோட சவுதி தான். கத்தர் தான் அதிகமான கத்தர் தான் பெருமளவுல ஃபண்டிங் வந்து பண்ண ஹமாஸ்க்கு பண்றாங்க. கத்தரோட டிஃபென்ஸ் பேக்ட் போட்டிருக்கிறது யாரு? அமெரிக்கா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் இப்ப இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன பேசுறாங்க? ஹமாஸ் வந்து பண்ண ஈரானோட ஒரு பிராக்சிங்கிற மாதிரி பேசுறீங்க. ஹமாஸ் இருக்கக்கூடிய ஆளுங்களாம் இப்ப ஈரான்ல தான் இருந்திருக்கணும். ஏன் கத்தர்ல இருக்காங்க? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கத்தர்ல தான் சென்ட்ரல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸே இருக்கு. அமெரிக்காவோடது. அப்புறம் அங்கதான் ஹமாஸோட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க தான் ஃபண்டிங்கும் பண்றாங்க. இது எப்படி நீங்க கொண்டு போய் ஈரானோட லிங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செய்திய பார்த்தீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அடிப்படை எப்படி இருக்குன்னு தெரியல. ஈரான் கத்தர புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரானோட ஒரு ப்ராக்ஸிய கத்தர் கூப்பிட்டுச்சு அடைக்கலம் கொடுப்பாங்களா? அப்படின்ற கேள்வி வருது. சரி ஓகே. அத ஒரு ஓரமா வச்சு. பாகிஸ்தான் நம்ம மேல அட்டாக் பண்ணாங்க பகல்கம்ல. நீங்க என்ன பேசுறீங்க? ஈரானுக்கு எப்படி சப்போர்ட் பண்ற அப்படிங்கிறது போல. பாகிஸ்தானுக்கு இப்ப யார் டிஃபென்ஸ் பேக் போட்டிருக்கிறது? சவுதி அரேபியா. நம்மளுக்கு எகெயின்ஸ்டான போர்ல எல்லாம் யார் உதவி பண்ணிக்கிறது? சவுதி அரேபியா. நீங்க எப்படி வந்து நீங்க இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரியான அடிப்படையில இப்படி பேசுறீங்கன்னு தெரியல. ஏதாவது சோர்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா நார்மலான ஃபேக்ட் என்னன்னா, ரிச் பர்சன்ஸுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் ஏதை செஞ்சாலும் தப்பே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அலைன் ஆகுறீங்களா அப்படிங்கிறதையாவது தெளிவா பேசுவீங்கப்பா. ஏதாவது ஒரு நியாயம் வேண்டாமா? என்ன மாதிரியான நியாயத்துல நீங்க பேசுறீங்க? மீடியாக்கள் நீங்க மேற்கு மீடியாக்கள் இருக்கிற சோர்ஸே கொடுங்க, நான் நம்பிக்கிறேன். அது போல ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கொடுங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது செஞ்சுக்கிறான்னு ஏதாவது ஆதாரம் தான் தாங்க பார்க்கலாம், படிக்கலாம். ஆனா நீங்க இன்னொன்னையும் தேடி பாருங்க. ஈரான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்ப இருக்கக்கூடிய ரெஜிம் சொல்றாங்க இல்லையா, அலி கமேனி அவர்களோட ரெஜிம் இந்தியாவுக்கு ஆதரவா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கறத தேடி பாருங்க. ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கறத தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் செய்தி படிக்கிறேன், என்ன எனக்கு புரியலே தெரியல. மேபி நான் குழப்பமா கூட இருந்திருக்கலாம். நான் 1971 வாரிலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமான முடிவுகள் எடுங்க. அங்க இப்போ அலி கமேனி அவர்கள், அதாவது அயத்துல்லா அவங்களோட ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி. கமேனி அவர்களோட வாழையடி வாழை ஆட்சி வந்தா நம்மளுக்கு சேஃப்டி. இல்லைன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா காலிஸ்தானை கூப்பிட்டு யார் வச்சிருக்காங்க? நம்ம எம்பசில இருக்கக்கூடிய கொடிய யார் வந்து இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது? என்ன பண்ணாங்க? எந்த நாட்டுல பண்ணாங்க? ஈரான்ல பண்ணாங்களா? யூகேல தானே பண்ணாங்க. அப்படித்தானே செய்திகள் படிக்கிறோம். ஆஸ்திரேலியால தானே காலிஸ்தான் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள்லாம் நம்ம ஆளுங்களை பிடிச்சி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. இல்ல என்ன மாதிரி செய்தியை நீங்க புரிஞ்சுட்டு என்னத்த பேசுறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு அடிப்படை இருந்ததுன்னா பேசுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒருத்தங்க ஏழையா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தானே, அவன் தான் தப்பு. பணக்காரனா இருந்தானா அவன் என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான். அந்த மனப்பான்மை இப்ப நீங்க ஜியோ பாலிடிக்ஸ்லயும் வைக்கிறீங்க. நாளைக்கு அவங்க வந்து ஊன்னாலும் நாளைக்கு வந்து இல்ல இவங்க தான் தப்பு, அவங்க நல்லவங்க, சொல் பேச்சு கேட்டுக்குங்க அப்படிங்கிற சொல்லுவீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருந்துச்சுன்னா அப்படின்னா சொல்லிருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிறதான் கெத்து ப்ரைடுன்னு நினைச்சீங்கன்னா ஓகே, நோ இஷ்யூஸ். அப்படியே இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக நான் வந்து சேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும்னா கிடையாது. அதுக்காக நான் சேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா செய்திகள் படிக்கிறேன், எனக்கு புரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நான் ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. மேபி தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது சரியா நியூஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, பார்ப்போம், பிடிப்போம், ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இதுல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஆளக்கூடிய நாடு அப்படிங்கிறது ஈரான் தான். இது இருக்கக்கூடிய சோர்ஸ் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு நாட்டோட ராணுவமும் உள்ள பூந்து
சக்சஸ்ஃபுல்லா டேங்கர் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்திகள் இல்ல. ஹைட் ஆஃப் ஹார்மோஸ் கண்ட்ரோல் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வெற்றி அறிவிச்சது இதை வச்சு பார்க்கும்போது இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆயத்தமாயிட்டு இருக்காரு. ஏன்னா அங்க ஹங்கேரி மிக பெருமளவுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹங்கேரி உக்ரைன் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற பதட்டங்கள் யூரோப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைப்பு போகுதா? ஸோ வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த படிக்கட்டு நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.